கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே மீண்டும் ஒரு விசை உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலே நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனத்துடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த பழமொழியாக கூட இருக்கிறது. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுதான் வேதம் முக்கியமாக நமக்கு சொல்லியிருக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம். நம்முடைய பேச்சு மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய பார்வைகள் மூலமாக எதை நாம் செய்கிறோமோ, பிறருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு அறுவடையாக நமக்கு அது திரும்பி வரும். இன்னும் புரியும்படியாக சொல்லப்போனால், ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய வயல் நிலத்திலே மக்காச்சோளத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவர் நன்றாக மகசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவருடைய வயல் நிலத்தில் விளைந்த அந்த மக்காச்சோளத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. மிகவும் நல்லாக செழிப்பாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி அந்த மக்காச்சோளத்துக்கு தேசிய விருது கிடைத்தது. உடனே இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைத்தது. அடுத்தடுத்த வருடங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த விவசாயி தான் அந்த தேசிய விருதை பெற்றார். எதற்காக என்று சொன்னால், நல்ல மக்காச்சோளத்தை விளைவித்ததற்காக. ஒவ்வொரு முறையும் இவர்தான் தேசிய விருது பெறுகிறார் என்று கேள்விப்பட்ட அநேக பத்திரிகை நபர்கள் இவரை பேட்டி எடுக்க வந்தனர். உடனே ஒரு குறிப்பிட்ட நாளிலே பேட்டி எடுக்க வரும்போது நிறைய காரியங்களை கேட்டார்கள். இவரும் பதில் சொன்னார். அதை குறிப்பிட்ட ஒரு நிருபர் கேட்டார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மக்காச்சோள போட்டியிலே நீங்கள் தான் தேசிய விருதை பெறுகிறீர்கள், அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த விவசாயி சொன்னார், என்னுடைய விவசாய இடத்திலே அது நல்ல மக்காச்சோளம், தேசிய விருதை பெறக்கூடிய அந்த மக்காச்சோளம் விளைவிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தில் நிச்சயமாக நல்ல மக்காச்சோள விதைகளை விதைக்க வேண்டும். அதற்கு என்னுடைய மக்காச்சோளத்தையே அவர்களுக்கு நான் விதையாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். உடனே இந்த நிருபருக்கு இது புரியவே இல்லை. ஏன் உங்களுடைய விதைகளை எடுத்து பக்கத்து நிலத்துக்காரர்களுக்கு கொடுக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய நிலத்தில் விளைந்த அந்த மக்காச்சோளத்துடைய விதைகளை கொடுத்தால் அதை அவர்கள் விளைவிக்கும் போது அவர்களுக்கு பரிசு சென்று விடுமே, அவர்களும் அந்த போட்டியில் பங்கெடுக்கிறார்களே என்று கேட்கும்போது இந்த விவசாயி சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் நான் பிறருக்கு, என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய விதையை, நல்ல குவாலிட்டியான அந்த விதைகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு விதையை எடுத்து வந்து விதைப்பார்கள். அப்பொழுது அந்த விதைகள் முளைத்து வரும்போது மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய அந்த நாட்களிலே காற்றின் மூலமாக அந்த மகரந்த தூள்கள் என்னுடைய வயல் நிலத்தில் விளையக்கூடிய அந்த செடியுடைய அந்த மகரந்தத்தோடு சேரும்போது தரமான மக்காச்சோளம் விளையாது. அதே நேரத்தில் என்னுடைய விதைகளை, நல்ல தரமுள்ள விதைகளை பிறருக்கு கொடுத்தால் அவர்கள் அதை விதைப்பார்கள். அதை விதைக்கும் போது 2 மக்காச்சோளமும் ஒரே ரகம் என்பதால் அதில் அந்த மகரந்த சேர்க்கை ஏற்படும் போது நல்ல குவாலிட்டியான அந்த விதைகளை, நன்றாக அந்த மக்காச்சோளங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் ஒவ்வொரு முறையும் நான் அந்த தேசிய விருதை பெறுகிறேன் என்று சொன்னார். இதே போலதான் அந்த விவசாயி நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். நமக்கு நல்ல மக்காச்சோளம் வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு நம்முடைய விதைகளை கொடுக்க வேண்டும், நல்ல மக்காச்சோள விதைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நமக்கு நன்மை வேண்டும், பிறர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாமோ பிறருக்கு தீமை வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பிறர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நன்மை வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அது மிகவும் தவறான செயல். நாம் எதை பிறருக்கு செய்கிறோமோ அதுவே மறுபடியும் நமக்கு அது அறுவடையாக சேரும். வேதத்திலே கூட பார்க்கிறோம், சவுல் என்ற ராஜா தனக்கு நன்மை செய்த தாவீதுக்கு தீமை செய்ய நினைத்தான். தாவீதை கொன்று போட வேண்டும் நினைத்தான். தாவீது சாக வேண்டும் என்று நினைத்து அதுக்காக இவன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தான். ஆனால் கடைசியில் நடந்த காரியம், தாவீது மரிக்கவில்லை, இந்த சவுல் ராஜா தான் அகோரமாக மரித்து போனார். அடுத்து இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இந்த தாவீது ராஜா தனக்கு தீமை செய்ய நினைத்த சவுல் ராஜாவை கொன்று போடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் என் கையை எப்படி நான் போடுவது என்று சொல்லி அந்த சவுலை கொல்லுவதற்கு தயங்கினான், கொல்லாமல் விட்டுவிட்டான். எனவேதான் கர்த்தர் இந்த தாவீதை ஆசீர்வதித்து அவனை அரசனாக மாற்றினார், அநேக உயர்வை தந்தார், இந்த தாவீதுக்கு நிலையான அந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கக்கூடிய, அது கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நாம் பிறருக்கு எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு
மறுபடியும் அறுவடையாக வரும். எனவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் ஒருபோதும் பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன். பிறர் அழிய வேண்டும் என்று சொல்லி, பிறர் குறைந்து போக வேண்டும், பிறர் தாழ்ச்சி அடைந்து போக வேண்டும் என்று நான் விரும்ப மாட்டேன். பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புவேன் என்று சொல்லி அந்த நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோம். நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் நன்றாக இருந்தால் மாத்திரமே நாம் நன்றாக இருக்க முடியும். எனவே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், நன்மை செய்வோம், தீமை செய்வதை விட்டுவிட்டு இன்னும் அதிகமாய் நன்மை செய்வோம். தேவனும் நமக்கு நன்மையான காரியங்களை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதை செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதையே நாங்கள் அறுப்போம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். எனவே நாங்கள் தீமைகளை அல்ல, கடுமையான வார்த்தைகளை அல்ல, கடுமையான பார்வைகளை அல்ல ஆண்டவரே. அப்போ நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய், பிறருக்கு நன்மை செய்யும் ஆசை உள்ளவர்களாய் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும், என்னுடைய நினைவுகள் மாறட்டும். அவருடைய உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்விடா. இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. நன்மையான காரியங்களை செய்ய, நன்மையான பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.